மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் யாரை நம்பினீர்களோ அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையில துரோகம் செய்த முதன்மையான நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல துரோகங்களை கடந்தும் வந்திருப்பீங்க. ஆனால் இந்த துரோகம் உங்களுடைய இதயத்தையே தம்பிக்க வைத்திருக்கும். நீங்கள் நினைக்காத ஒரு துயரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாக இருந்தவராக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சில மனிதர்கள், அல்லது உங்களுடைய காதலாக கூட அதுவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த இரத்த பந்தமாகவும் இருக்கலாம். அவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் யாரை நம்பினீர்களோ அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எதிரியாகவும் துரோகியாகவும் மாறியிருப்பாங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உங்க கூடவே இருந்து கொண்டும் நடந்திருக்கும். அந்த ஏமாற்றங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறையாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருந்திருக்கும். உலகமே என்னை எதிர்த்தாலுமே இந்த ஒரு மனிதர் என்னை கையை பிடித்து கொள்வார் என்று நீங்கள் யாருக்காக எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்தீர்களோ அந்த நபர்தான் உங்களை குழி தோண்டி புதைக்க முதல் ஆளாக நின்று கொண்டு இருப்பார். உங்களிடம் பேசியது இதுவரைக்கும் வெளி நாடகமாக மட்டுமே தாங்க இருக்கும். அதையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்வீங்க. உங்களின் உழைப்பை திருடி கொண்டு உங்களை ஒரு கறிவேப்பிலையை போல தூக்கி எறிந்துவிட்டு உங்களின் எதிரிகளோடு கைகோர்த்து கொண்டு உங்களுக்கு எதிராக சதி செய்த ஒரு நபரும் உங்க கூடவே இருந்த நீங்கள் நம்பிய ஒரு நபராகத்தான் இருப்பார். நீங்கள் வீழ்ந்ததை விட அவர்கள் உங்களுக்கு செய்த அந்த துரோகத்தின் வீரியம் உங்களை தாங்க முடியாத மன அழுத்தத்திற்கு நிச்சயமாக தள்ளியிருக்கும். நீங்கள் கண்மூடித்தனமாக வைத்த அன்பு ஒரு கொடூரமான ஆயுதமாக மாறி உங்களுடைய நெஞ்சில் பாய்ந்த ஒரு தருணமும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கவும் செய்யுங்க. உங்களுடைய திறமையை சந்தேகித்து உங்களை இழிவுபடுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய அசாத்திய திறமை எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் மிகவும் புத்திசாலி என்பதால் மற்றவங்க பல நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு வேலையை நீங்கள் சில மணி நேரங்களிலேயே முடித்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே சில விஷயங்கள் தெரிந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் உங்களின் இந்த அசாத்திய வேகத்தையும் திறமையையும் இந்த உலகம் ஒரு ஏமாற்று வேலை என்று தப்பு கணக்கு போட்டுக்கொண்டே தாங்க இருக்கும். இவன் ஏதோ குறுக்கு வழியில் செய்கிறான், இவனுக்கு தகுதியே இல்லை என்று உங்களின் உழைப்பையும் திறமையையும் சந்தேக கண்ணோடு பார்த்திருப்பாங்க. உங்களின் தகுதியை நிரூபிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கூட தராமல் திறமையற்ற சிலருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை ஒரு தகுதியற்றவனைப் போல பொதுவெளியில் இழிவுபடுத்தியும் பேசியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்குள்ள எல்லா விதமான திறமைகளும் இருக்கும், அது அவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களிடம் கொடுத்தால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவீர்களோ என்ற ஒரு காரணத்திற்காக உங்களிடம் கொடுக்காமல் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்து அவங்கள வாழ்க்கையில முன்னேற்றமும் கொடுப்பாங்க. உங்களுடைய அறிவுத்திறன் கேலிக்குள்ளானதை நினைத்து உங்களுடைய இரவு தூக்கமில்லாமல் கடந்திருக்கும். நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களை நம்மை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்க மாடிக்கிறார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு எண்ணங்களும் அந்த ஒரு நாளில் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் சிரித்தாலுமே உள்ளுக்குள்ள அழுத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சாபமே நீங்கள் உங்களுடைய சோகங்களை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. எப்பொழுதுமே உங்களுடைய உள்ளுக்குள்ளே தாங்க நீங்கள் வைத்து கொண்டும் இருப்பீங்க. வெளியில் எப்போதுமே கலகலப்பாக நகைச்சுவையாக பேசிக்கொண்டு எல்லாரையும் சிரிக்க வைத்து கொண்ட ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இதனால் உலகத்தினர் உங்களை இவனுக்கு என்ன கவலை, எப்போதும் ஜாலியாக இருக்கிறான் என்று நினைத்து கொள்ளவும் அனைவருமே இருப்பாங்க. ஆனால் உங்களின் அந்த போலி சிரிப்பிற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கண்ணீர் கடல் ஒளிந்திருந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். குடும்ப பிரச்சனை, தீராத கடன் சுமைகள் அல்லது துரோகத்தின் வலி என அனைத்தும் உங்களை ஒரே ஒரு நேரத்தில் சூழ்ந்து அமுக்கிய போது நீங்கள் யாரிடமும் உங்களுடைய வலியை பகிர்ந்து கொள்ள முடியாமல் வெளியில் சிரித்து கொண்டே உள்ளுக்குள் ரத்தம் அடித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த நரக வேதனையான நாட்களில் உங்களின் சிரிப்பு உங்களை வாழ வைக்காமல் மாறாக உங்களின் தனிமையையும் துயரத்தையும் இன்னும் அதிகமாக்கி உங்களை சித்திரவதைக்கும் ஆளாக்கியிருக்கும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் மிதுனம் ராசி வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். காற்று ராசியான மிதுனத்திற்கு ராசிநாதன் புதன் பகவான் ஆவார். புதன் என்றாலே புத்திசாலித்தனத்தையும் பேச்சு திறமையையும் சமயோசித்த புத்தியையும்
மற்றும் வணிக கலை ஆகியவற்றின் காரகராகத்தான் இந்த புதன் பகவான் இருப்பார். கடந்த காலங்களில் உங்களுடைய அஷ்டமஸ்தானம் மற்றும் விரயஸ்தான கிரகாச்சார அமைப்புகள் உங்களை நிலைக்குனிய வைத்திருக்கும். உங்களுடைய ஐடியாக்கள் திருடப்பட்டிருக்கும். உங்களுடைய உழைப்பிற்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்காமல் நான் இவ்வளவு திறமை இருந்தும் ஏமாளியாக இருக்கிறேனோ என்று உங்களை நீங்களே நொந்து கொள்ளக்கூடிய காலங்களும் உங்களை அதிகமாக சோதித்திருக்கும். ஆனால் வரக்கூடிய நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நீங்க இதுவரைக்கும் கற்று வைத்த சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு பணமானது உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். மிதுனம் ராசிக்காரங்களுக்கு படிப்பதிலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் எல்லையற்ற ஆர்வங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். பலதரப்பட்ட துறைகளை பற்றிய பொது அறிவும் தொழில்நுட்ப நாணமும் உங்களுக்குள்ள கொட்டியும் கிடந்து கொண்டே தாங்க இருக்கும். கடந்த காலங்களில் இதையெல்லாம் படித்து என்ன செய்ய போகிறாய், இதெல்லாம் எதற்கு உதவும் என்று உங்களை சுற்றியவர்கள் கேலியும் செய்து கொண்டும் தாங்க இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்போதோ ஆர்வத்தோடு கற்றுக்கொண்ட ஒரு சிறிய கலைகளோ ஒரு தொழில்நுட்ப திறனோ அல்லது ஒரு மொழி அறிவோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருமான பாதையை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். நீங்கள் கற்ற கல்வியும் பெற்ற அனுபவமும் வீண் போகவில்லை என்பதை பிரபஞ்சங்கள் உங்களுக்கு நிரூபித்தும் காட்டும். உங்களின் அறிவுத்திறனை உங்களுக்கான வாழ்வாதாரமாக மாறி உங்களை கை தூக்கியும் விட்டிருக்கும். இதை உங்க கூட இருந்தவங்க இந்த ஒரு நேரத்தில் பார்த்து வாயடைத்தும் நிற்பாங்க. இந்த மாதிரியான நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய சைடு இன்கம் உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இந்த ஒரு நேரத்தில் மாறிவிடும். உங்களுக்கு ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய அசாத்தியமான ஆற்றல் பிறப்பாலேயே உங்களிடம் எப்போதுமே இருக்கும். அதை நீங்கள் இப்போது சரியாக பயன்படுத்த போறீங்க. உங்களின் முக்கிய வேலை அல்லது தொழிலை தவிர்த்து உங்களின் ஓய்வு நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய பகுதி நேர வேலைகள், ஆன்லைன் வணிகங்கள் அல்லது கன்சல்டிங் போன்ற விஷயங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு நிலையான உபரி வருமானம் வரவும் தொடங்க போகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை ஆளாக்கும். இந்த கூடுதல் வருமானம் உங்கள் கடந்த கால கடன்களை அடைப்பதற்கும் உங்களின் சேமிப்பை உயர்த்துவதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாகவும் மாறவும் ஆரம்பிக்கும். எதிர்பாராத அத்தியாவசிய செலவுகளை இந்த சைட் இன்கம் மிக எளிதாக சமாளித்து விடுவதால் உங்களின் மன அழுத்தங்கள் நீங்கி பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி நீங்கள் கம்பீரமாக நடைபோடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவா ஆரம்பிப்பீங்க. பணம் சேமிக்கக்கூடிய புதிய வழியை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்வீங்க. வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற கதையாக வந்த பணம் எங்கு போகிறது என்று தெரியாமல் தவித்த உங்களின் பழைய பொருளாதார நிலைமைகளானது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாறிவிடும். உங்களின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பணத்தை வீணாக்காமல் எப்படி சேமிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய யுக்தியை அல்லது வழியை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்வீங்க. ஆனால் அதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை டிஜிட்டல் முறையிலோ அல்லது திட்டமிடுதல் மூலமோ நீங்கள் கட்டுப்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க. பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்டுகள், தங்கம் அல்லது கிரிப்டோ போன்ற நவீன முதலீட்டு முறைகளில் உங்களுடைய பணத்தை நீங்கள் சரியாக முதலீடு செய்தால் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கக்கூடிய பொருளாதார ரகசியத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. எனவே முடிந்த அளவுக்கு அதில் முதலீடு செய்யவும் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த புதிய சேமிப்பு பழக்கம் உங்களின் எதிர்காலத்தை ஒரு இரும்பு கோட்டையை போல பாதுகாப்பானதாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி கொடுக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். இது நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்குள்ள கொட்டியும் கிடந்து கொண்டே தாங்க இருக்கும். கடந்த காலங்களில் இதையெல்லாம் படித்து என்ன செய்ய போகிறாய், இதெல்லாம் எதற்கு உதவும் என்று உங்களை சுற்றியவர்கள் கேலியும் செய்து கொண்டும் தாங்க இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்போதோ ஆர்வத்தோடு கற்றுக்கொண்ட ஒரு சிறிய கலைகளோ ஒரு தொழில்நுட்ப திறனோ அல்லது ஒரு மொழி அறிவோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருமான பாதையை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். நீங்கள் கற்ற கல்வியும் பெற்ற அனுபவமும் வீண் போகவில்லை என்பதை பிரபஞ்சங்கள் உங்களுக்கு நிரூபித்தும் காட்டும். உங்களின் அறிவுத்திறனை உங்களுக்கான வாழ்வாதாரமாக மாறி உங்களை கை தூக்கியும் விட்டிருக்கும். இதை உங்க கூட இருந்தவங்க இந்த ஒரு நேரத்தில் பார்த்து வாயடைத்தும் நிற்பாங்க. இந்த மாதிரியான நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும்.
உங்களுடைய சைடு இன்கம் உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இந்த ஒரு நேரத்தில் மாறிவிடும். உங்களுக்கு ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய அசாத்தியமான ஆற்றல் பிறப்பாலேயே உங்களிடம் எப்போதுமே இருக்கும். அதை நீங்கள் இப்போது சரியாக பயன்படுத்த போறீங்க. உங்களின் முக்கிய வேலை அல்லது தொழிலை தவிர்த்து உங்களின் ஓய்வு நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய பகுதி நேர வேலைகள், ஆன்லைன் வணிகங்கள் அல்லது கன்சல்டிங் போன்ற விஷயங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு நிலையான உபரி வருமானம் வரவும் தொடங்க போகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை ஆளாக்கும். இந்த கூடுதல் வருமானம் உங்கள் கடந்த கால கடன்களை அடைப்பதற்கும் உங்களின் சேமிப்பை உயர்த்துவதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாகவும் மாறவும் ஆரம்பிக்கும். எதிர்பாராத அத்தியாவசிய செலவுகளை இந்த சைட் இன்கம் மிக எளிதாக சமாளித்து விடுவதால் உங்களின் மன அழுத்தங்கள் நீங்கி பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி நீங்கள் கம்பீரமாக நடைபோடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவா ஆரம்பிப்பீங்க. பணம் சேமிக்கக்கூடிய புதிய வழியை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்வீங்க. வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற கதையாக வந்த பணம் எங்கு போகிறது என்று தெரியாமல் தவித்த உங்களின் பழைய பொருளாதார நிலைமைகளானது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாறிவிடும். உங்களின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பணத்தை வீணாக்காமல் எப்படி சேமிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய யுக்தியை அல்லது வழியை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்வீங்க. ஆனால் அதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை டிஜிட்டல் முறையிலோ அல்லது திட்டமிடுதல் மூலமோ நீங்கள் கட்டுப்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க. பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்டுகள், தங்கம் அல்லது கிரிப்டோ போன்ற நவீன முதலீட்டு முறைகளில் உங்களுடைய பணத்தை நீங்கள் சரியாக முதலீடு செய்தால் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கக்கூடிய பொருளாதார ரகசியத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. எனவே முடிந்த அளவுக்கு அதில் முதலீடு செய்யவும் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த புதிய சேமிப்பு பழக்கம் உங்களின் எதிர்காலத்தை ஒரு இரும்பு கோட்டையை போல பாதுகாப்பானதாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி கொடுக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கும். இது நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு